ஹாய், இன்னைக்கு ரொம்பவே டேஸ்ட்டான சுட்ட கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த தொக்கு எல்லா சாதத்துக்குமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, தோசை, சப்பாத்தி, பூரி இது கூட காம்பினேஷன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு 3 கத்திரிக்காவை நல்லா அடுப்பில் சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கையாலே கத்திரிக்காயோட தோல் அப்படியே உரிச்சு விட்ருங்க. கத்திரிக்காய் நல்லா அடுப்பில் சுட்டுட்டிங்க அப்படின்னா ஈஸியாகவே வந்துடும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். இப்போ அதோட காம்பை நம்ம கட் பண்ணிவிட்டு கையாலே அதை நல்லா மசிச்சு விட்ருங்க. கையால் மசிக்கிறதுக்கு முன்னாடி அதில் பூச்சி எதுவும் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து எடுத்துகிட்டு அப்புறம் நல்லா மசிச்சு விடுங்க. ஒரு கை சின்ன வெங்காயம், அப்புறம் 10 பூண்டு பல்ல பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் 2 தக்காளியும் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் மசிச்சு வச்சுருந்த கத்திரிக்காய், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சோம்புத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மல்லித்தலை. இப்போ எண்ணெய் சட்டியில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் ஜீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. அப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருந்தா சின்ன வெங்காயம், பூண்டு பல் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருந்த தக்காளி அதிலேயே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சோம்புத்தூள் எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாம் சேர்ந்து தொக்கு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சுருந்த அந்த கத்திரிக்காய் அதிலே சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஏற்கனவே கத்திரிக்காய் நல்லா சுட்டு அதுக்கப்புறம் அதோட தோலை உரிச்சதுனால கத்திரிக்காய் ஆல்ரெடி நல்லா வெந்திருக்கும். அதனால் திருப்பி நம்ம வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து அதை நல்லா கிளறி விடுங்க. எனக்கு கொஞ்சம் காரம் பத்தாததுனால ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் நல்லா மசாலாவோட சேர்ந்து தொக்கு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி 2-3 கிளறி இறக்கிடுங்க. அவ்வளோதான், டேஸ்ட்டான சுட்ட கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. என் குழந்தைக்கு கத்திரிக்காய் தொக்கு செஞ்சு கொஞ்சம் நெய் ஊற்றி சாதத்தில் கிளறி கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.